ஹாய் ஹால் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ட்ராவலிங் பைக்ஸ் கார்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நானும் உங்களை மாதிரி தான். எனக்கும் ட்ராவலிங் பைக்ஸ் கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோட பேர் சூரி. வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜாக்ஸ் ஜேர்னி. Hope you all gonna enjoy this video. Please support us to create more videos. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நவ் லெட்ஸ் கோ டு வாட்ச் திஸ் வீடியோ. நம்ம ஜேர்னியில் ஃபஸ்ட்டு பிளேஸை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பிளேஸ் ஒன் ஆஃப் த இடன் பிளேசஸ் ஆஃப் சென்னைன்னு கூகுளில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எனக்குமே இப்படி ஒரு பிளேஸ் சென்னையில் இருக்குன்னு 2021 தான் தெரியும். இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற பிளேஸை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால மட்டும்தான் நான் இந்த பிளேஸை என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவல் வீடியோக்கு சூஸ் பண்ணேன். இந்த பிளேஸ்க்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, சென்னையில் சி லெவல்ல இருந்து 300 feet ஹைட்டில் இருக்குது. இப்படி ஒரு பிளேஸ் எப்படி வந்துச்சு, யார் இந்த பிளேஸை கண்டுபிடிச்சா, யாரெல்லாம் இப்போ இங்கே இருக்காங்க, அண்ட் இந்த பிளேஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பிளேஸ்க்கு நான் 2021 ஒரு டைம் மட்டும்தான் போனேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அந்த டைம் நான் கிண்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக ஒரு சாட்டர்டே ஈவினிங் 7 PM இருக்கும். என்னோடய ஆஃபீஸ் கேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகலான்னு டிசைட் பண்ணி போனோம். நாங்கள் போனது ரொம்ப லேட் ஈவினிங். அதனால் என்னால் சரியாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அண்ட் எதையும் தெரிஞ்சிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரியும் இந்த பிளேஸ்க்கு இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த பிளேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு இந்த பிளேஸ் பற்றி தெரிஞ்சு இருக்கலாம். ஆனால் இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மிலிட்ரி ஆஃபீஸ் ஆப்போசிட் ரோடில் போனால் நம்ம பிளேஸோட என்ட்ரன்ஸ் வரும். ஸோ ஃபைனலி நம்ம ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். நான் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தேனோ, கண்டிப்பாக சேம் ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் இன் சென்னை. அந்த பிளேஸ் இஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட். எஸ், சென்ட் தாமஸ் மவுண்ட், ஒன் ஆஃப் த ஹிடன் பிளேஸ் இன் சென்னை. ஒரு மலைக்கு மேலே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டாக இந்த பிளேஸ் கிண்டி டு போரூர் ரூட்ல இருக்கு. டைரக்டா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை. மேக்சிமம் நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். சென்ட் தாமஸ் மவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு, யார் இதை கண்டுபிடிச்சா, அண்ட் இதோட ஃபுல் ஹிஸ்டரி பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க நம்ம இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் அதோட ஃபுல் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கலாம். பர்மிஷன் நம்ம எடுக்கக்கூடாது. இல்லை பார்த்து பர்மிஷன் கொடுக்கணும், அப்புறம் எடுக்கணும். ஆப்பா கேட்கலாமா, போயிட்டு கேட்கலாமா? கேளுங்க, பர்மிஷன் கேட்டால் பார்த்து பர்மிஷன்.